ஹாய்டா. வணக்கம் வணக்கம் தோழரே. சரி, மச்சி வா இன்னைக்கு நம்ம மச்சி. இன்னைக்கு நம்ம வந்து பேச போறது வந்து F1. ஓகேவா? கண்டிப்பா F1னா பேசலாம். ரேஸ் கிடையாது. F1ல ஒரு ஒரு படம் வந்துச்சு. அந்த அந்த படம் நீ பார்க்க சொன்ன. நானும் பார்த்தேன். ம் ம் அத ம் பத்தி தான் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். எப்பவுமே ஜெனரலா ம் நார்மல் கால்ல பேசுவோம். சரி, இப்படி ஒரு ஆப்ஷன் ம். இருக்கும்போது பேசி ரெக்கார்ட் பண்ணி போட்டு பார்ப்போம். ஆ, பார்க்கறவங்களா கழுவி ஊத்துறாங்களா நமக்கு தெரிஞ்சிரும்ல. அதுக்காக தான் வந்தேன். ஆமா. நம்ம ஃபேஸ் ரியாக்ஷனையும் பார்க்கணும்ல. ஓகே. எப்படி இருக்குன்ட்டு. F1 படம் பார்த்தேன்டா. பார்த்துட்டு ஆ, ஸ்டார்டிங்ல இருந்தே அவன் அவன் கேரக்டர் வந்து அப்படியே அவன் கேரக்டர் அப்படியே கொண்டு போகும்போதே எனக்கு எதுவும் மாஸ்டர் ஜேடி பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவன் தனி உலகத்துல ம், வாழ்றான். அவன் ஆ, நினைச்சதை பண்ணுவான், நினைச்சதை சம்பாதிப்பான், திடீர்னு ரேஸ் போவான், ம். திடீர்னு கிளம்பி போயிடுவான். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா இந்த ஆமா படத்துல வந்து அவன் பழைய ஃப்ரெண்ட் வந்து F1 கூட்டு வர்றதுல இருந்தே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. ஆமா நான் ஆல்ரெடி ஆமா பேசினேன். படம் பார்த்தோன்னே உனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணேன். ஒரு 30 மினிட்ஸ் ஆமா. பேசியிருப்போம். அதுலயே ஒரு இருக்கும். முக்கியமான விஷயம் பேசினேன். அது எலாபரேட்டா ம் இங்க பேசலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. ம் ம் ஜென்ரலா அந்த F1 படம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நம்மளே வந்து ம் ம் ஒரு விஷயத்த மறந்துகிட்டு ஓடிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ம் என்னன்னா அந்த ம் F1ல வந்து ஒண்ணு சொல்லுவான் அவன். ம் ஆஹ் அவன் கிளைமேக்ஸ்லயே போய் நிப்பான், ரேஸ் போறேன்பான். அவ்வளவா இங்க பணம் ம் கிடைக்காது அப்படிங்கும்போது பரவாயில்லம்பான். என்ன சொல்றான், அப்ப எதுக்காக வந்தேன் ஒரு மாதிரி சிரிப்பான். அவனுக்கு ம் தேவை வண்டி ம். ஓட்டணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆமா நம்ம சினிமாக்குள்ள வந்தோம்ல, வந்து நம்ம படம் பண்ண ஆமா வந்தோம், ஆமா அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு ஆமா இருக்கோம்னு ஆமா. கேட்டா கொஸ்டின் மார்க். சோ ம் அந்த ம் விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நம்ம என்ன பண்ண வந்தோம்? நம்ம வந்து இந்த ஃபேம்க்காக வரல. ம் அதுல நீ பார்த்தீன்னா தெரியும், ஒரு இன்டர்வியூ செஷன் வரும் F1 படத்துல. ம் அந்த ம் இன்டர்வியூல ம். வந்து அவனுக்கு கேள்வி மேல கேள்வி போய் வந்துட்டு, யா, யா, யா அப்படின்னு ஆமா ஆமா அது அந்த ஆமா சீன் வந்து ஒரு சரியான சீனு. அந்த சீன்ல அவன் நினைச்சிருந்தா என்ன வேணா பேசியிருக்கலாம். என்ன ஆன்சர் வேணா குடுத்திருக்கலாம். ஆமா அதே ஆமா மாரி அது ஆமா. அவன் கூட ஒரு பையன் ரேஸ் இருப்பான். அவன மாரி இவன் ஷோ காமிச்சிருக்கலாம். ஃபேமஸ் ம் ஆயிருக்கலாம். ம். எத கரெக்ட் பத்தியும் கரெக்ட். யோசிக்க மாட்டான். என்ன கழுவி ஊத்துறாங்க, எத பத்தியும் யோசிக்க மாட்டான். முழுக்க முழுக்க அந்த ம். ரேஸுக்கு மட்டும் அவன் உண்மையா இருப்பான். கரெக்ட் கரெக்ட். அவனுக்கு என்னன்னா நீ அதான் அந்த சொன்ன விஷயம். மாதிரிதான். அவன் அவன் வந்து கார் ஓட்டணும். அவ்வளவுதான். அது எந்த காரா இருந்தாலும் சரி. என்ன காரா F1 இருந்தாலும் இருந்தாலும் சரி, ஜெயிக்க 24 வைக்கிறாங்களா, தோக்க வைக்கிறாங்களா, உன் கார் டயர் பஞ்சரா இருக்கா, எத பத்தி ஐ மீன் ம். அத சர்ச் பண்றான். அவன் வந்து அந்த மாடல் ஆமா சரியா இல்ல, அந்த டிசைன் அப்டேட் ஆமா பண்ணணும்லாம் பண்றான். ஆமா ஆனா அதுக்கு ஆமா வர நெகட்டிவ் தாட்ஸ் எதையுமே எடுத்துக்கிறதே இல்ல அவன். ஆமா. நம்மளும் கரெக்ட் தான். அப்படிதான் இருக்கணும். நம்ம எது சொன்னாலும் நமக்கு தெரியும். நம்ம கரெக்ட்டா இருக்கோமா இல்லையா? நம்ம தப்பு பண்ணா நம்ம சரி பண்ணிக்கலாம். ம். இன்னொருத்தர் ஆமா ஆமா. சொல்றதுனால, நெகட்டிவா சொல்றதுனால அத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க பிரயோஜனமே இல்லைங்கிற மாரி, ஆ. ரொம்ப சூப்பரா அந்த விஷயம் வந்து எனக்கு பர்சனல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிட்டேன். ஆ, அது எனக்கும் கனெக்ட் ஆச்சு. ஆனா நீ கனெக்ட் ஆன அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகல. எனக்கு பர்சனலா ஓகே. ஒரு ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்துல அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சு. ஆனா நீ சினிமா நம்ம பர்சனல் லைஃபோட அதை கனெக்ட் பண்ணிட்ட. எனக்கு ஓகே. பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஆனா நீ அது பர்சனலா கனெக்ட் பண்ணது வந்து எனக்கு நீ சொல்லும்போது எனக்கே ஆமா இல்ல நம்ம சினிமாக்கு நீங்க நானும் எதுக்கு வந்தோம்? ஒரு நம்ம படம் தியேட்டர்ல எல்லாரும் முன்னாடி பார்க்கணும். ஒரு 1000 பேர், லட்சம் பேர் பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்தோம். இப்போ வந்துட்டு ஓகே மார்க்கெட் அது இதுன்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கோம். மணி மைண்டட் ஆயிட்டோம் அப்போ. வேற வழி இல்லை. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி கிட்ட நம்ம போகும்போது அந்த மாதிரி ஆக நீ ஆரம்பிச்சிச்சு. இப்ப சிம்பிளா யோசிச்சு பாரேன். இன்னும் இவங்க ம், பா பாக்குறவங்க கூட நினைக்கலாம். இவன் என்ன ம், F1 படத்த ம். பாத்துட்டு வந்து அத பத்தி ரிவ்யூ சொல்லுவான்னு பார்த்தா, இவனுங்க ஏதோ பர்சனலா பேசிட்டு இருக்காங்க மாரி இருக்கும். ஆ, நான் ஆ. என்ன சொல்ல வரேன்னு தெளிவா புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே. நீ ம், ம், சிம்பிளா யோசிச்சு பாரேன். நம்ம அந்த உலகத்துல பொறக்கும்போது ம், ம். பொறந்தோம்ல. எதுக்கு ஆமா பொறந்தோம்? ஆமா. எதுக்கு பொறந்தோம்? ம். சிம்பிளா எதுக்கு யோசி. பிறந்தோம்னா வாழ்றதுக்கு. லைஃப் எதுக்கு? ஆமா வாழ்றதுக்கு. பொறந்தா வாழ்றதுக்கு. நம்ம வாழ்றதுக்கு ஆமா கரெக்ட்டா? ஆனா ஆமா ஆமா. பொறந்தோம், உட்கார்ந்தோம், வளர்ந்தோம், நடந்தோம். வீட்ல வந்து டக்குன்னு படிக்க சொல்ட்டாய்ங்க. ஏன்னு கேட்டா படிச்சா தான் வாழ முடியும்னாய்ங்க. சரின்னு ம், ம், படிச்சாச்சு. படிச்சா மட்டும் வாழ ம், முடியாது. நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சா தான் வாழ முடியும்னாய்ங்க. சரின்னு ம், சம்பாரிச்சாச்சு. ம். சம்பாரிச்சுட்ட. உனக்கு மட்டும் தான் இருக்கு. இத மட்டும் நீ வச்சு வாழ முடியாது. உனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆமா வச்சுக்கோ. ஆமா. ஃபேமிலி வச்சு தான் நீ வாழ முடியும். நீ தனியாலாம் வாழ முடியாது. அப்டின்னாய்ங்க. ம், அப்போ இது ம். படிப்படியா அடுக்கிக்கிட்டே போனோனே, எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு 60 வயசுல வந்து நம்ம எப்ப வாழ்ந்தோங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்தென்ன? கரெக்ட் அடுத்தென்ன? கரெக்ட். அடுத்தென்னன்னு போயிட்டு இருப்பாய்ங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு ம், போவாய்ங்களே ம், தவிர, இந்த இடத்துல ம். என்ன இருக்குன்னு ஃபீல் பண்ணவே மாட்டாய்ங்க. கரெக்ட் கரெக்ட். ஆனா இது நீ நம்ம சொல்றதுல வாழ்ற ஒரு விஷயம் சைக்கிள்.
சொல்லி முடிச்சிரு. இல்ல அதுதான் நம்ம வாழ்ற லைஃப் சைக்கிளே பாத்தீங்கன்னா நம்ம பிறந்தது வேற ஏதோ மோட்டிவ்க்கு. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நம்ம எதுக்கு பிறந்தோம்? நீ இந்த கேள்வி என்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்க. அதுக்கு நான் வேற மாதிரி பதில் சொல்றேன். நம்ம ஏன்டா சம்பாதிக்கணும், நம்ம ஏன்டா உழைக்கணும், இந்த மாதிரிலாம் சொன்னா நான் வேற மாதிரி சொல்றேன். ஆனா எனக்கு இப்ப அதே வேற மாதிரி பார்க்க தோணுது. இப்ப நான் உன் பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டேன். உன்னை மாத்தி விட்டு நான் உன்ன மாதிரி வந்துட்டேன். அந்த மாதிரி ஆனா எனக்கு இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வருது. என்னன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், ஓகே, எல்லாமே ஓகே தான் நீ சொல்றது எல்லாமே. பட் அந்த வாழ்றதுக்கான வந்து ஒரு விஷயத்துக்கு தேவையானது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. சாப்பாடு, துணிமணி, காசு, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, போய் அங்க பாக்குறதுக்கு மக்கள், அதெல்லாம் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ அது பில்ட் ஆகதானே வேணும். அது பில்ட் ஆகாம இருந்தா அது நீ வேணும்னு சொல்ற. அதெல்லாம் ஒரு அளவுக்கு தானே. நான் வேணும் வேணும்னு அதுலயே மூழ்கி. அதாவது நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல அது கரெக்ட் தான். நம்ம வேணும் வேணும்னு அதுலயே மூழ்கி சொல்ல வருது. நீ சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா நம்ம ரொம்ப அதுல மூழ்கிட்டோம். அத மேலோட்டமா நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வாழ்றதுக்கான ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம். நிறைய படங்கள்ல நம்ம அந்த மாதிரி பார்த்திருக்கோம். சொல்ல போனா அந்த மைனான்னு ஒரு படம், அதுல எல்லாம் அவங்க வாழணும்னு நினைச்சிருப்பாங்க. அதே அந்த பிரபுசாலவன் எடுத்து இன்னொரு ஒரு படம் இருக்கும். அந்த அலைகள்ல ஒரு படம் பேர் தான் மறந்து போச்சுதான். பிரபு சாலமன் அலைய வச்சு எடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு யானையை வச்சு எடுத்தாரு, ட்ரெயினை வச்சு எடுத்தாரு. கும்கி, மைனா, கும்கி அதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு கயல் ஆனந்தி மறந்துட்டு கயல் படம். கயல் படத்துல வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு, ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு என்னன்னா, இந்த மாதிரி நம்ம வாழ்றதுக்காக தானே சார் பிறந்திருக்கோம், வாழணும் சார். என்னதான் நம்ம காசு பணம் எல்லாம் சம்பாதிச்சாலும் நம்ம வாழ்றதுக்குன்னு பிறந்திருக்கோம், அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிதான் நீ சொல்றது. நீ சொல்ல வர்றது அதுதான். என்னதான் காசு இருந்தாலும் நம்ம வாழ்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமை நம்ம ஒதுக்கிதான் ஆகணும். யாரும் இப்போ 24/7 ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. 7 நாள் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. காசு சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது அப்படியே கழிஞ்சு போயிருது. அப்போ நம்ம கமிங் டு த பாயிண்ட், நான் F1க்கு வரேன். அப்படி பார்க்கும்போது F1ல வந்து நம்ம ரொம்ப மைண்ட்ல ஏறினதுதான். கௌதம் யோசிச்சு பாரு, நம்ம 5 வருஷம் சினிமால இருக்கோம், நம்ம சில விஷயம் கத்துருக்கோம், இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கணும், இதெல்லாம் இருக்கு. இதுக்கு கூட ஃபேமிலி பிரச்சனையோ இல்ல வேற ஏதோ பிரச்சனையோனால நம்ம டிவியேட் ஆயிரும். அப்பப்போக்கு டிவியேட் ஆயிரும். திடீர்னு மணி மோட்டிவ் வருது, திடீர்னு டிப்ரெஷன் ஆகி உட்கார்ந்துடுறோம், என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் போல, நம்ம கண்ணு முன்னாடி சினிமான்னு ஒரு போர்டை தொங்க விட்டுருணும் போல. நம்ம எந்திரிக்கும் போது இப்படி தொங்கிட்டு இருக்கும் போல. அது பார்த்தா அந்த விஷயத்துல நமக்கு நம்ம பாக்குற இடம்லாம் போஸ்டர் ஒட்டி வைக்கணும் போல. இந்த செவுத்துல வந்து சினிமான்னு எழுதிடணும். அங்க பீரோல சினிமா. அது பார்க்கும்போது ஓகே, நீ சினிமா சம்பந்தமா யோசி, சினிமா சம்பந்தமா கத்துக்கோ, சினிமா பாரு, படம் பாரு. வெறுமனே உட்கார்ந்து கதை எழுதாட்டி நோட்டை வச்சுட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இரு, இதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஆனா இதை தாண்டி நீ வேற இதுலயே போயிட்டீங்கன்னா நீ சாதிக்க முடியாதோங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா F1ல அப்படி இருந்த சோனி ஏஎஸ்ஆல மட்டும் தான் சாதிக்க முடிஞ்சது. நீ சோனி ஏஎஸ் தான் எல்லாம் பெருசா பேசுவாங்களே தவிர அவன் கூட இருக்கவங்க பத்தி பேசிருக்க மாட்டாங்க. சோனி ஏஎஸ்க்கு முன்னாடி நிறைய சாம்பியன்ஸ் ஆயிருப்பாங்க, அவங்கள பத்தி பேசியிருப்பாங்களான்னு இருந்திருக்காது. ஏன் நீ படம் இருக்கு, ஒரு படம் இருக்கு, சோனி ஏஎஸ் தான் ஹீரோனால ஹீரோ வச்சு பேசலாம். ஆனா அந்த ஹீரோக்கு முன்னாடி சில பேர் டாப்ல இருக்கலாம்ல, அவங்கள பத்தி ஏன் நீ காமிச்சிருக்க, ஏன் காமிக்கல? அப்படின்னா அவங்கள விட எனக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர், இந்த கேரக்டர் வச்சு அவன் என்ன சொல்ல வரான்னு. அப்போ இந்த படம் பேசுறது என்ன நான் பார்த்தேன்னா, சோனி ஏஸ் தாண்டா வந்து பேஷனுக்கான அடையாளம் தோணுச்சு. பேஷனுக்குன்னு ஒரு லோகோனா சோனி ஏஸ் போட்டோவை காமிக்கணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பேஷன் பார்த்து போறோம், சோனி ஏஸ் மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு. நீ ரீல்ஸ்ல கூட இன்ஸ்டாகிராம்ல வாய்ஸ் 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு சோனி ஏஸ் வந்து அந்த பொண்ணோட பேட்ச் பண்ணுவான், ஒண்ணு அந்த பொண்ணு கூட பேட்ச் பண்ணிட்டு சோனி ஏஸ் மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி சோனி ஏஸ் ரேஸுக்காக வருவான்ல, அந்த சோனி ஏஸ் மாதிரி லோன்லியா இருக்கலாம். ஒண்ணு பேட்ச் பண்ணி இப்படி இருக்கலாம், லோன்லியா இருக்கலாம். நீ இந்த 2 ஆங்கிள் தான் இருக்கணும்னு ஒரு ரீல்ஸ் பாப்பேன் அடிக்கடி. அது ரெண்டுமே கலந்து வராதோ. சோனி ஏஸுக்கும் அது கலந்து வந்துச்சு. ஆனா ஃபைனலா அந்த பொண்ணை விட்டு அவன் போயிட்டான். அவனோட மெட்டபர் வேற, அவனோட சித்தாந்தம், அவனோட ஐடியாலஜி வேற. இது ரெண்டும் கலந்து இருந்தா உனக்கு ஒண்ணு மேல ஒண்ணு கீழே தான் இருக்கும் எப்பவுமே. பேரலல் ட்ராக்ல நீ ஓட்டவே முடியாது. எப்படி சோனி ஹேஸும் அவன் கூட இன்னொருத்த ஓட்டினால ஒரு பையன் ஓட்டினால பிராவோ மாதிரி இருப்பான், ஜோஷ்வா.
சோனி ம், ஹேஸும் ஜோஷுவாவும் 2 பேரும் ஒன்னா ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வரல. யாராவது ஒருத்தர் ம், தானே ம். வந்திருப்பாங்க. அந்த மாதிரிதான். ஆமா. ஒரு மேட்ச்ல ஜோஷுவா வந்தான், ஒரு மேட்ச்ல சோனி ஹேஸ் வந்தான். அந்த ம், மாதிரிதான் ம். நீ அந்த பொண்ணையும் ரேஸையும் வச்சீங்கன்னா ஆ. ஒண்ணு மேல கீழ தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா சோனி ஏசு ஜோஷுவாவை பின்னாடி அதை கட் அடிச்சு இப்படி போவதற்கான வழி கொடுப்பாப்ல. ஆனா ஜோஷுவா தான் ஆக்சுவலா சோனி ஏசு வந்து வழி விடுவாப்ல. வழி விட்டதுக்கு அப்புறம் இவன் போகாம இல்ல நான் நான் எனக்கு ஜெயிக்கிறதுக்கு பல ரேசுகள் இருக்கு. ஆனா நீ இப்ப ஜெயிச்சாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அந்த வழியை பண்ணி கொடுப்பாப்ல. அது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கு. ஆஹ் எனவே இந்த படம் ஆஹ் பார்க்கும்போது நிறைய புரிஞ்சுது. இப்ப எல்லாருமே உம் சூரரை போட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஃபிளைட் கம்பெனி ஆரம்பிக்கிறேமான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்காங்க நிறைய பேர். அது மாதிரி ஆனா நானும் ஃபிளைட் கம்பெனி வைக்க போறப்பா, ஏப்பா நம்மளால பறக்க முடியாதப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. Daddy, அட அப்படின்னு. பாருங்களா. அந்த மாதிரி F1 படம் பார்த்தோன்னா நிறைய நம்ம இவ்வளவு நாளா டிவில வந்து கார் ரேஸ் பார்த்திருப்போம். நமக்கு அதுல எல்லாம் ஆமா நாலேஜ் ஆமா. இருக்காது. ஆனா இதுல வந்து ஓ இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் இருக்கா? இதுதான் இப்போ இதெல்லாம் நல்லா அதுதான். பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஒரு feel இருந்துச்சு. ரொம்ப உம் நல்லா உம். இருந்துச்சு. ஓ, நீங்க பேசு ஆக்சுவலா பேசு. எனக்கு இப்ப நான் எங்கடா போறேன், என்னது அது. நீ பேசு. அதான் நான் ஆக்சுவலா சோனி அந்த இது இருக்கு பத்தியா, இது எதுக்கு நடிச்சது. டோனி ஹேஸ். கிடையாது. டேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? தினமும் நான் இந்த கார்டை எதுக்கு யூஸ் பண்றேன்னு தெரியல. இப்படி சஃபல் பண்ணிட்டு ஏதோ ஒரு கார்டை எடுத்து என் பர்சுக்குள்ள வச்சிடுறேன். அன்னைக்கு நைட்டு தான் எடுத்து பாக்குறேன். நான் லேப்டாப் விசாரிக்கிறதுக்காக வெளியே போனேன் ஒரு நாள். ஒரு கார்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். அன்னைக்கு எனக்கு நல்லது நடக்குதா இல்லையா என்னோட லக் என்னன்னு பார்க்கலாம்னு போயிட்டேன். அன்னைக்கு எனக்கு ஒரு லக்கு நடந்தது. எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது. ஓகேவா? எனக்கு 60,000 லேப்டாப் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வந்து வீட்ல இருந்து என் பர்ஸ் எடுத்து பார்த்தேன். 7 ஸ்பேடு. அந்த படத்துல அவன் அவன் வச்சிருந்த அதே கார்டு. சரியான நல்ல கூஸ் லக்குடா. பம்ப்ஸா இருந்தது. அதனால இதை வச்சுக்கிட்டேன். இது 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 அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலெக்ட் கார்டுக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அதான் ஒவ்வொரு அப்ப கார்டுக்கும் அந்த என்ன ஒரு ரீசன் டைம் தான் எழுதி வச்சிருக்கேன் நானு. அட பாவி. அந்த ஒரு கார்டு உனக்கு வராம இருந்திருந்தா நீ இவ்வளவு அட்டாச் ஆயிருக்க மாட்ட. ஆனா வந்ததுனால இன்னும் அட்டாச் ஆயிட்ட நீ. ஆமா. நல்லா எப்பவுமே இருக்கு. ஒரு கார்டு வச்சுக்கணும் ஒரு கையில. நல்லா பாக்குறவங்க என்ன சொல்லிட போறாங்கடா. ஆனா நல்லா என்ன இருக்குடா. ஆனா நமக்கு என் ஃப்ரெண்டு கௌதம் பத்தி எனக்கு தெரியாதா, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஒரு துப்பாக்கி படம் பார்த்தேன். அதுக்கப்புறத்துல இருந்து அந்த ம். ரூபிக் கியூப் வந்து நான் வச்சிருக்கேன். பேக்லயே தான் இருக்கும். ஆமா யூஸ் பண்றது இல்ல. ஆமா மேக்ஸிமம் யூஸ் பண்றது இல்ல. ஆனா வச்சிருப்பேன். ஆமா. இதெல்லாம் ஒரு ம். மெமரிடா. ஒரு படம் வந்து நமக்கு ஒரு கொடுக்குற படத்தோட ரிவார்டு. ஒரு மெமரி பீஸ். ஆமா. அதான். ரொம்ப நல்லா இருக்கு பிடிச்சாதான் நல்லா இந்த மாதிரி இருக்கு. கலெக்ட் பண்ணுவேன் நானு. ரொம்ப பிடிச்சாதான் கலெக்ட் பண்ணுவேன் நானு. ம் ம். சொல்லு சொல்லு. நீ ஏதோ சொல்ல வந்தியா? என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டு இருந்தேன் நானு. நீ ஏதோ சொல்ல வந்தா அதுக்குள்ள நான் கார்டை காமிச்சு குழப்பி விட்டேன்னு நினைக்கிறேன். சோனி ஏஸ் பத்தி தான் ஏதோ அதுதான் சொல்ல வந்தேன். ரேஸோ ஏதோ பத்தி. ரமேஷ் பத்திதான். என்ன சொல்ல வந்தேன். சோ அந்த மாதிரி இப்போ நான் பேசுறேன், நீ கேளு. அந்த மாதிரி ம், இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு மேட்ரு. இப்போ அந்த கார்டு ம், ட்ரிக் எல்லாம் நான் பழகிட்டு இருக்கேன். அந்த கார்டுக்கு என்ன மெட்டாஃபர்னு நான் பார்க்கும்போது அவனுக்கு புரிஞ்சுது. இந்த ம், கேம்பிளிங் ரேஸ், இந்த மாதிரி ஹார்ஸ் ரேஸ், இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து ஒரு ஒரு ட்ரிக் இருக்குமா. ஒண்ணு கார்டு ஓகே. வச்சுப்பாங்க. இல்ல அவங்களுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு பொருள் வந்து எப்பவுமே அந்த கேம் பிளே பண்றவங்க வச்சுப்பாங்க. இது கண்டிப்பா வந்து கண்டிப்பா. ஒரு ஒரு மெட்டஃபரா எல்லாரும் யூஸ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி ஆமா ரிசர்ச் பண்ணேன். ஆமா. எதுக்கு அவன் கார்டு ம், வச்சிருக்கான், எதுக்கு அவன் வீசி வீசிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான், அது என்ன, ம், அது என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னு விசாரிக்கும் போது நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி ம், பழக்கம் வந்து பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் பாக்குறோம்ல, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம், ம், ம், அவங்க ம். இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கும். அவங்களுக்கு ஓகே பிடிச்ச ஓகே. ஷூ போட்டு போறது, அது பிஞ்சு ஆ, இருந்தாலும் ஆ. அதான் போட்டு போவாங்க. அந்த சாக்ஸை மட்டும் மாத்தவே ம், மாட்டாங்க. அதையவே ம், துவைச்சு ம், துவைச்சு போவாங்க. இந்த மாதிரி சில சில சின்ன சின்ன விஷயம் சென்டிமெண்ட் இதெல்லாம் இது கைண்ட் ஆஃப் ம், ஒரு ம். அவங்க பிரேயர்ஸ்ங்கிறாங்க. இது வந்து ஒரு லக் புரியுது ஃபேக்டர் புரியுது. இல்ல. இது ஒரு மாதிரியான வழிபடுதல் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி ஹிந்து, ம், முஸ்லிம், கிறிஸ்டின் ம். மாதிரி பிளேயர்ஸுக்குன்னு ஆமா. தனியா ஒரு ஒரு ரிலிஜியன் மாதிரியே அதை யூஸ் பண்றாங்க. அதான் அதான் மேனரிசம் தான். சின்ன சொல்ல போனா ஒரு அவருக்கான ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் தான். இப்போ அது நான் பேர் வந்துட்டு நல்ல எனக்கு பேர்டா. இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்கடா. மே மேனிஃபெஸ்டா ஏதோ ஒரு பேரு. ப்ரே பண்றதுக்கு ஒரு மேனிஃபெஸ்ட் இங்கிலீஷ் பேர். எது ப்ளே பண்றக்கா? ப்ரே ப்ரே சாமி கும்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு வரும். பிரேயர் தாண்டி ஒண்ணு. அந்த மாதிரி ஒரு வேர்டு சொன்னாங்க. தெரியலையே தெரியலையே. சர்ச் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். நான் பார்த்தேன், ஆன்லைன்ல பார்த்தேன். அது ஞாபகம் இல்ல. சொல்லு சொல்லு ஆ, சொல்லு. நீ சொல்லு அதுதான் படம். அது
நான் படம் பார்க்கும்போது உனக்கு தோணுனதுதான் எனக்கு தோணுச்சு. ஆனா ஒரு நான் வந்து படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் தியேட்டர்ல பார்த்த படம்ல ஐமேக்ஸ் படம் இதுதான். நான் ஐமேக்ஸ்ல பார்த்தேன் இந்த படத்தை. எனக்கு அது ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஆயிருச்சு. என்னன்னா ஐமேக்ஸ்ல இப்படி ஒரு ஸ்கிரீன்ல நான் பாக்குறேன், எனக்கு கார் ரேஸ் ஓடுது, எல்லாம் ஓடுது. நமக்கு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தாங்கல. நீ போன்ல பார்த்தே எனக்கு அவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் ஆயிருக்குது. நான் ஐமேக்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு இன்னும் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஐயோ, இன்னும் இஷ்டம். அழுகுறேன், சிரிக்கிறேன், எல்லாம் பண்றேன். இதுக்கு நான் தனியா போயிருந்தேன். நான் யாருக்கிட்டையும் போறேன். எனக்கு நான் இப்ப ரீசெண்டா அந்த கோட் படத்துல இருந்து தனியா போக ஆரம்பிச்சிட்டேன். கோட் விஜய் சாரோட வந்துச்சுல, அதுல இருந்து நான் தனியா போக ஆரம்பிச்சிட்டேன். நிறைய படங்கள் தனியா போயிட்டேன். ஏன்னா பசங்களை கூப்பிட்டா வர மாட்டேங்கிறானுங்க. பாடம் கிட்ட இருக்கானுங்க. டென்ஷன் ஆகுது. சரி போட நீ வரலன்னு ஒரு நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். நிறைய டைம் போயிட்டு இருக்குங்க. அப்ப இந்த ஐமேக்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே விஷுவலா எனக்கு இப்ப கூட அந்த விஷுவல் அப்படியே கண்ணுல முன்னாடி நிக்குது. எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு F1. இப்ப வரைக்கும் அதோட OST நான் போட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹான்ஸ் சிம்மரோட ஒர்க் பக்கா. அப்புறம் இதுதான், நீ நிறைய படம் பாக்குற, நான் பல தடவை சொல்லிட்டேன் உங்ககிட்ட. தயவு செஞ்சு அது லக்கி பாக்ஸ்ங்கிறத ஏத்தி அதுல வந்து அது இது போடுறேன். நான் ஃபாலோ பண்ணிடுவேன். ஆனா நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் யாரும் இல்ல. ஆனா பரத்வாஜ் ரங்கராஜன் வந்து அந்த இதுல இருந்தாரு. அவரோட ஐடிக்குள்ள போய் பார்த்தா அவர் பார்த்து வச்சிருந்தாரு வித்தியாசமா. நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவது நான் பார்க்காத படம் நீ பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பா நான் உனக்காக நான் போடுறேன். இப்ப கூட நான் அடுத்து வந்து அமிடியேஷன் ஒரு படம் மோகன் ராஜா சொன்னாரு, அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை பார்த்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். நேத்து மகாமுனி பார்த்தேன், அதை பார்த்துட்டு அப்லோட் பண்ணேன். அதை பார்த்துட்டு அப்லோட் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா நம்ம என்னென்ன படம் பார்த்தோம் ஒரு மெமரிடா. அதுதான்டா ஒரு திரும்பி பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரி. சந்தோஷ் சுப்பிரமணியத்தை சொல்லுவார், திரும்பி பார்த்தா எல்லாமே படமா தான் இருக்கு. அதனால ஒரு நல்ல எல்லாமே படமா தான் இருக்கு, நல்ல படமா இருக்கிற மாதிரி. சினிமாக்காரனுக்கு வேற என்னடா வேணும்? சினிமா தானடா வாழ்க்கை. இப்ப கூட என் தலை உங்க படத்துலதான் பாருக்கு. ஆனா F1ங்கிறது ஒரு சினிமா. நம்ம பர்சனல் சினிமா லைஃப் கூட கனெக்ட் ஆயிருக்குது. அது ஆக்சுவலா எப்படிப்பட்ட மிராக்கல்னு தெரியல. அந்த படத்துல ஒரு மிராக்கல் நடக்குது தெரியுமா? ஒரு மிராக்கல்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு மிராக்கல். நம்ம இருக்கிற இப்ப ஏஜ்ல ரிலீஸ் ஆன அந்த படம் நம்ம லைவ்ல பாத்துருக்கோம், உயிரோட பாத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வரல, நம்ம பிறகு முன்னாடி வந்துட்டு நம்ம இப்ப பாக்கலாம், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்க முடியாம போல. நம்ம உயிரோட இருக்கும்போது ஒரு நல்ல படம் வந்திருக்கு. அந்த படத்துல அந்த அப்ரிசியேஷன் எனக்கு எனக்கு ரொம்ப இதா இருக்குது. ஏன்னா அந்த படம் எல்லாம் பார்த்து எப்படா இதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டேன், எப்படா அந்த படம் எல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள் நான் இப்ப ஏற்றி பார்த்துறேன். ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த படங்கள் நான் எப்படா பார்ப்பேன், ஆவியா வந்து உட்கார்ந்து பார்க்கணும் போது எனக்கு நிறைய தோணி இருக்கு இந்த மாதிரிலாம். உண்மையா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல வந்து ரொம்ப டெக்னிக்கலாவும் சரி, கதையாவும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். மெயினா சொல்ல போனா இன்ஸ்பைரிங்கான இது வந்து F1 படம் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல வந்துருச்சு. எப்படின்னா, நான் அடிக்கடி ரொம்ப டவுனா இருக்கும்போது சில படம் பார்ப்பேன். ரொம்ப டவுனா இருக்கும்போது தெலுங்குல நானி நடிச்சு ஜெர்சின்னு ஒரு படம் வந்துச்சு. கண்டிப்பா அந்த படம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இனிமே ரொம்ப டவுனா இருந்தா அந்த ஜெர்சிக்கு அப்புறம் பாக்குறது F1. இன்னொன்னு MS தோனி படம், அதுவும் பார்ப்பேன். நானியோட ஜெர்சி, MS தோனி, இப்ப F1. ஏன்னா MS தோனி வந்து பொதுவா உட்காந்து பார்க்க மாட்டேன். நானி படம் ஜெர்சி வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு டவுன்ல இருந்து ஆரம்பிக்கும், ரொம்ப டவுன்ல இருந்து. ஆனா MS தோனி வந்து ஒரு பயோபிக்ல, பயோபிக்கை தாண்டி இது பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் F1. நீ சொல்லும் அதான் இப்ப சொல்ல போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னன்னா, இந்த சோனியஸ்ங்கிற கேரக்டர் ஃபிக்ஷனல் கேரக்டர். இந்த கதையே ஒரு ஃபிக்ஷனல் கதை. ஆமா. ஆனா ரியல் லைஃப்ல நடந்த ஒரு கதை, அதான்டா ரியல் லைஃப்ல நடந்த ஒரு கதையோட ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரில இருக்கு. ஆனா இந்த மாதிரி கதையே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி படமாக்கி இருக்கான் பாரு அந்த டைரக்டர். எனக்கு ரொம்ப இல்ல அது நீ உண்மையா படிச்சுக்கலாம் அப்படியா? மேபி அவர் எங்கேயாவது யாரோ ஒரு பழைய ரேசரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கதை எழுதிருக்கலாம். மேபி இருக்கலாம். ஆனா நான் பார்த்த விதத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சோனியஸ்ங்கிறது ஒரு நார்மல் ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அத அவர் மென்ஷன் பண்ணாங்க. விக்கிபீடியால பார்த்தேன். ஆனா ஃபுல்லா டீடைலா பார்க்கல. ஃபுல்லா பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இவ்வளவு சொல்றல ஜெர்சி படம், ஜெர்சி படத்தோட நானி கேரக்டர் இந்தியன் டீம்ல இருந்து ஒரு பிளேயரோட ஒரு ஒன்லைன் தான். அப்படியே இல்ல,
ஆனா இந்தியன் டீம்ல ஒரு பிளேயர் ரொம்ப லேட் என்ட்ரியா உள்ள வந்தாரு. அவரோட 30 வயசுக்கு மேல 36 வயசு சம்திங் அந்த ரேஞ்சில உள்ள வந்து அப்புறம் அச்சீவ் பண்ணாரு. ஏன் அதாவது இவங்க வந்து பிசிக்கலி நாட் இது அது என்ன அந்த அந்த பிளேக்கு வந்து அவங்க கரெக்ட் இல்ல, ஃபிட் இல்ல, பிசிக்கலி நாட் ஆமா ஃபிட் ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு உள்ள வர ஒரு கதை. அந்த கதையை வச்சுதான் ஜெர்சி பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த ஆமா மாதிரி ஆமா இருக்கலாம். ஆனா மேபி இன்ஸ்பயரும் இருக்கலாம். அதை தாண்டி அதை அவங்க பண்ணிருக்காங்க பத்தி அந்த படம். இப்ப அந்த என்ன கேட்டா விஷயம் பண்ணிருக்காங்க பாரு, அதுதான் F1 எனக்கு ரொம்ப கேட்டா ஹாலிவுட் ஜெர்சின்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. அலர்ஜி சொல்லலாம் சொல்லலாம், நல்லா இருக்கு. சோ அந்த அளவுக்கு நல்ல படம் தான். ஓ, எனக்கு உண்மையாலுமே பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு அந்த படம். நான் அதுக்கப்புறம் அதை நிறைய இன்னொரு 2 டைம் வாட்ச் பண்ணேன். நான் ஒரு டைம் மறுபடியும் இங்கிலீஷ்லயே வாட்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் பக்கத்துல என் கூட ஒருத்தர் வந்துட்டு தமிழ்ல பாத்துட்டு இருந்தாரு. நான் இந்த பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படியே அந்த லைஸ திரும்பி திரும்பி ரைட்டு ரைட்டு பாத்துக்கிட்டே இருக்கேன், பாத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒர்க்கை விட்டுட்டு நான் பாட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பாக்குறேன். அப்புறம் போன் வருது, போன் பேசிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து பாக்குறேன். அப்படியே பாத்துட்டேன். ஒரு 3 டைம் பாத்துக்கிட்டேன் இப்போ வரைக்குமே. 3 4 டைம் பார்த்திருப்பேன். 4 டைம் பார்த்திருப்பேன். ஓகேடா. ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 2 மாசம் இருக்குமா, 2 மாசத்துக்குள்ளே 4 டைம் பார்த்துட்டேன். அடிக்கடி பார்த்தாலும் அது அது ஒரு மைண்ட் வரும், அப்பதான் பார்க்கணும். இன்ஸ்பயர் பண்றதுக்கான ஒரு மைண்ட் வரும், அப்பதான் பார்க்கணும். சும்மா சும்மா பார்த்தா அதுக்கான வேல்யூ இருக்காது. அதுதான். சலிச்சு போயிரு. ம். ம். வேற என்னடா, வேற என்ன F1 பத்தி பேசணும்? ஏதாவது கேட்கணும்னா கேளு, இல்லாட்டி என் பண்ணிக்கலாம். ம். எனக்கு நான் சொல்ல வேண்டியதை என்னன்னா சொல்லிட்டேன். ஆஹ் சரிதான் மச்சி. நம்ம நம்ம வந்து லூசர் மச்சி. ஆனா அந்த கேரக்டர் வந்து உனக்கு எனக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அது எல்லா ஆமா, 2 பேரும் அதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு எனக்கு ஒவ்வொருத்தரும் கனெக்ட் ஆச்சு. தன்னந்தனியா சோனி ஏசுன்னு அவனை நினைச்சுப்பான். அவன் ஃப்ரெண்ட் அந்த ம், பையன் ம். நினைச்சுப்பான். இது நடக்கும். ஆமா. நான் வந்து நான் ஆக்சுவலா நினைக்கும் போது நான் சோனி ஐஸா தான் நினைச்சுக்கிட்டேன். என்ன தாட்டுன்னு தெரியல, நான் சோனி ஐஸா நினைச்சிட்டேன். நீ தான் அந்த ஃப்ரெண்டு ரூபன் கேரக்டர் நினைச்சிட்டேன். ஆனா நீ வந்து அப்படியே ஆப்போசிட்டா நினைச்சிருக்க. ஆனா அதுதான் கரெக்ட். நீ நினைச்சதுதான் கரெக்டா வரும். நான் நினைச்சது வந்துட்டு அது கரெக்டான பீஸ் இல்ல. நான் பர்சனலுங்கிறதுனால நான் ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏத்துக்கிட்டேன் அது. ம். ஆனா நீ நீ நினைச்சதுதான் கரெக்ட். நீ தான் சோனி ஐஸ், நான் ரூபன் அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு ஒரு அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. அதான் அதுல ஒரு டயலாக் வரும் பர்டிகுலரா. நான் தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல என்ன ஞாபகம் இல்ல. இங்கிலீஷ் நான் தமிழ்ல பார்க்கலாம். தமிழ்ல சொல்லு, தமிழ்ல சொல்லு, நல்லா இருக்கு. என்ன சொல்லுவானா, மச்சான் அவன் செட் ஆக மாட்டான் மச்சான், அவன் ஒரு கத்துக்குட்டிடா அப்படிம்பா. அப்படியே அவர் கை தட்டிட்டு சூப்பர்ரா அப்படியே உன் பிளாஷ்பேக் சொல்ற அப்படிம்பா. அவனே அவனே முன்னாடி அப்படிதான் இருந்தான், ரொம்ப அடம் பிடிப்பான்டா அவன். ஆமா சேட்டை பிடிச்சு. ஆமா, சேட்டை பிடிச்சு போயிருந்தேன். சரியான அதேதான். அது ரீல்ஸ் ஒரு எடிட் பண்ணிருப்பாங்க. அப்படியே கை தட்டிட்டு அப்படியே உன் பிளாஷ்பேக் சொல்றோன்னே அந்த பவர் ஹவுஸ் பிஜி போடும். அப்படி நெகட்டிவ்ல போட்டு காமிப்பாங்க அவனை. ஆமா நிறைய ஆமா. அவன் அந்த கடைசி இந்த இஸ் பிளைன்னு ஒரு சீன் வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் ஐயோ, எனக்கெல்லாம் கண் கலங்கிருச்சு அப்பெல்லாம். ஐயோ அப்படின்ட்டு நான் அழுதுகிட்டு இருக்கேன். சரி ஸ்லைட்ல கிட்டத்தட்ட யாரும் தெரியக்கூடாது எனக்கு தெரியக்கூடாது. என்னன்னா இப்படி F1 இப்படி படம் வந்து F1 படம் வந்து இன்டர்ஸ்டெல்லரோட இன்ஸ்பிரேஷனோ அப்படின்னு தோணும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சேம் மியூசிக் டைரக்டர். அப்ப அந்த ஃபீல் அதுல இருக்கு. இன்டர்ஸ்டெல்லரோட கிளைமேக்ஸ் ஃபீல் அதுல இருக்கு. ஒரு ஆமா மாதிரி ஆமா ஆமா. மேபி அதோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்னா இருக்கலாம்டா. இப்ப இப்படி நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், என்னோட மிராஜ் நம்ம இதுல வந்து ரெக்யூம் ஃபார் ட்ரீமோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்பிரேஷன் தான், இன்ஸ்பிரேஷன் தான். அதுல இருக்கிற அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் வரும். ஆனா அதுல சொன்ன வந்த ஸ்டோரி வேற, என்னோட சொன்ன வந்த ஸ்டோரி வேற. அந்த மாதிரி தான். சொல்ல போனா விருமாண்டி கதைக்கும் விக்ரம் கதைக்கும் லோகேஷ் கனகராஜ் சாரே சொல்லியிருப்பாரு, விருமாண்டி கதையில இருந்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஆனா விருமாண்டி வேற இது, விக்ரம் வேற இருக்கு. அதே மாதிரிதான் மாறி வரலாம். மேபி அதோட பேட்டர்ன் எடுத்திருக்கலாம், ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அடிக்கடி அவன் வெளியே போவான். எப்படின்னா போயிருவான், போயிட்டான், திரும்ப பேக் தூக்கிட்டு வருவான், டொங்கு டொங்கு வந்துட்டானா மச்சான். அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் அவன் வந்தது சரி. அவன் சொல்லுவான், டேய் நமக்கு ரேஸ் வந்து இந்த ஒரு ஒரு நாள் தான் நமக்கு இருக்கு டெஸ்டிங் ரேஸுக்கு. இந்த நாள் இவனுக்காக ரேஸ் பண்ண முடியாதுங்கும் போது நீங்க தப்பா புரிஞ்சுச்சீங்க. நம்ம அவனை ஆடிஷன் எடுக்கல, அவன் தான் நம்மள ஆடிஷன் எடுக்கிறான். அவன் தான் நம்ம செக் பண்றான் அப்படிங்கிறது. அப்புறம் இவன் ஆமா ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் திரும்ப வருது. திரும்ப ஆமா வந்துட்டு ஆமா.
ஆக்சிடென்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த கமர்ஷியலா ஆக்சிடென்ட் மாசா இருந்துச்சு. ரெண்டாவது டைம் இந்த கார்டு எடுத்து வைக்காம போனதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிரும்ல ஒரு டைம். ம். அந்த டைம்ல வந்துட்டு அவன் ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு ரூபன் வருவான். அந்த பழைய ஆக்சிடென்டல் ஃபைட்ஸ் எல்லாமே படிப்பான். இந்த கழுத்து உடைஞ்சிருக்கு, முதுகுல எலும்பு தண்டு அதெல்லாம் என்ன சொல்ல. உடைஞ்சிருக்கு, அதை வச்சிருக்கான். அதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் ஏன் சொல்லுதுன்னு அவன் அக்கறையில திட்டுறது வந்து எனக்கு அப்படியே அது நம்ம நம்ம ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிட்டோம். எனக்கு நான் அந்த டைம்ல இன்னி கனெக்ட் ஆயிட்டேன். ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. பட் அந்த டைம்ல ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் எனக்கு. என்னதான் கனெக்ட் ஆகணுமே சரி படம் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி நான் வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா அவன் மச்சி நம்ம என்னதான் ஜெயிச்சாலும் அது வந்து அதான் நீ சொன்ன மாதிரிதான். நீ சொன்ன அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு அப்புறம் நம்ம சினிமால நம்ம ஜெயிக்க ஒரு சில டைம்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது என்னடா எதுவுமே நடக்கலையேன்னு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருக்கும்போது எனக்கு அந்த படத்தை சொல்லுவேன். நம்மளாம் வேஸ்ட் மச்சி, நம்ம ஒண்ணும் தெரியாத லூசர்ஸ் மச்சி அப்படின்லாம் சொல்லுவான். அவன் அவன் கூட இருக்கிற அந்த சோனியஸ் வந்துட்டு இல்ல மச்சி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா இல்லடா வேண்டாம்டா விட்றா நீ போடா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை முடிச்சிட்டா அப்படின்னு அவன் அப்படியே சோர்ந்து போயிட்டு இந்த கண்ணாடி கழட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்பதான் அந்த ஜோஷோ கேரக்டர் சோனியஸ் மாதிரியே அவன் ரன்னிங் கூட்டு போயிட்டு இருப்பான். ரன்னிங் கூட்டு வந்து என்னதான் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரும். பார்த்தா அவன் மறுபடியும் வந்துட்டு நீட்டுவான் இந்த மாதிரி பேமெண்ட் கொடுக்கல அதனால நான் அந்த லூப் ஹோல் மூலியமா நான் வரேன். நீ என்ன கேட்டல உன்னோட மாட்டேன். ஆனா ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு. அந்த சீனுக்கு அப்புறம் பர்டிகுலரா அந்த சீன் வரைக்கும் ஓகே. அந்த சீனுக்கு அப்புறம் ரொம்ப எமோஷனலா எழுதிருந்தேன். நல்லா எழுதிருந்தேன். அந்த சீன் அப்பெல்லாம் எனக்கு அந்த சீனப் அழுக வந்துச்சு. லாஸ்ட் சீனப் அழுக வந்துச்சு. அந்த சோனியஸோட பேக் ஸ்டோரி, சோனியஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள், அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே. வேற என்ன F1 பத்தி? வேற இதுக்கப்புறம் மனசு விட்டு பேசணும்னு அழுதுட்டு ஓகே. ஓவராலா F1 வந்து நம்மள மாதிரியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. கண்டிப்பா F1 பிடிக்காதுன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் போய் ஒண்ணு அவன் கண்ணை செக் பண்ணணும், இல்லாட்டி மண்டையை ஓபன் பண்ணி உள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். அது அது ரெண்டும் ரொம்ப சரியா கரெக்ட் தான். இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் F1 நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல படத்தோட நம்ம வந்து பேசுவோம். F1 பத்தி நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்சது, நமக்கு பிடிச்சது எல்லாமே. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு படத்துல பேசுவோம் கூகுள். ஓகேவா? கண்டிப்பா தேங்க்ஸ். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வீடியோல என்கிட்ட வந்து பேசுனதுக்கு ரொம்ப கண்டினியூவா தேங்க்ஸ் தான். ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? நீ நம்ம நீ எதுல என்ன நினைச்சு ஆரம்பிச்சாலும் ஒண்ணா கூப்பிடுறது நடக்காது. வந்து இல்ல எப்பவுமே நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். நீ நானும் ஒண்ணா இது பண்ணாலும் அதுக்கப்புறமா ஒண்ணா நடக்காது. ஏய் என்னடா வித்து மாதிரி சொல்றாரு. என்னடா இல்ல இல்ல நடக்கும்டா அது நம்ம கண்டிப்பா பிரேக் நடக்கும்டா. பண்ணுவோம்னா அது ஒண்ணா நடக்காதுன்னு நமக்கு பல தடவை தெரியும். ஆனா பல தடவையும் அது ஒண்ணா நடக்காதுன்னு தெரிஞ்சும் நான் பண்ணுவேன். சோனியஸ் நீ சொன்னல டேய் நம்ம லூசர்ஸ் வேணான்னு போனாலும் சோனியஸ் வந்து நிப்பான். ஆமா நடக்காட்டி நான் வருதுடா. அந்த மாதிரிதான் நானும் ஆமா. நடக்கவும் திரும்ப வந்தேன்ல. இப்ப நானும் பாசிட்டிவா மாட்டேன்டா. என்ன பண்ணாலும் சேர்ந்து இருப்போம்டா. அவ்வளவுதான்டா. நடக்கும்டா. அந்த விஷயம் நடக்கும். நம்மளுக்கு நடக்கும். அவ்வளவுதான் நடக்கும். அவ்வளவுதான். சோ இதுல அவ்வளவுதான். நம்ம பிரேக் பண்ணுவோம். இந்த வீடியோவை வந்து அடுத்தடுத்து போடுறதுல பிரேக் பண்ணுவோம். இப்படி நம்ம சொல்லிட்டோம்ல இதை அப்படியே பாஸ் கண்டிப்பா. ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஒரு 2 இயர்ஸ் லேட்டர் அது அங்கேயே நின்று இருக்கு. அந்த வீடியோ கூட எதுவும் வந்திருக்காது. டேய் இவங்க அப்படிதான் சொன்னாங்க. அப்ப அவன் போய் சொல்லிட்டான்ப்பா. அவன் அதே நிப்பாட்டான். அப்படின்னு அந்த ஃப்ரேம் எவனும் எவிடன்ஸ் சொல்லுவான். நம்ம சூர்யா வரும். சூர்யா வந்துட்டு ஆமாண்டா. நம்மளுக்கு முத்து கேப்பா என்னடா 2 பேரும் வீடியோ பாத்தீங்க அதுக்கப்புறம் முன்னேறவே இல்லை. முத்துலாம் நக்கலகவா. என்னப்பா கௌதமு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்புறம் அவனை வச்சு பண்ண என்ன பண்ணு தெளிவா சொல்ற. இல்ல ஃபர்ஸ்ட் முத்து வச்சுதான் நான் பண்ணேன். இது 2வது 3வது வீடியோ தான் இது ஆக்சுவலா. முத்துதான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டான். முத்து வச்சு பண்ணிடுதான். முத்து நேத்து தான் பேசினான். நல்லா பேசினான். பண்ணிட்டான். இப்படிதான் பழம் போட்ட வேண்டியதா இருக்கு. எல்லார்கிட்டையும் நீதான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டு அப்பதான் வீடியோக்கு வராங்க. ஓகேடா நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் இல்ல ஏதோ ஒண்ணு பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது வருவோம். லைஃப்ல நம்ம நிறைய விஷயத்த ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது எல்லாமே காத்துல போயிருச்சு. போன் கால்லே போயிருச்சு. இனிமேல அதை பதிவு பண்ற ஒரு விஷயமா சொல்லணும். இது வந்து இப்ப நம்ம யோசிப்போம். இது யூடியூப்ல போடுறோம், பாட்காஸ்ட்ல போடுறோம், நல்ல வியூவர்ஸ் வந்தா காசு வரும். நல்ல விஷயம் தான். காசு வந்தா ஷேர் பண்ணிக்கலாம். காசு வரலன்னாலும்
நானும் இந்த மாதிரி விஷயத்த பேசணும், பதிவு பண்றதுக்காவது வாரத்துல ஒரு 2 தடவையா இந்த மாதிரி ஆமாங்க. உட்கார்ந்து கரெக்ட் தான். வீடியோ ஏன்னா நீ சொல்ற நீ சொல்ற விஷயம் கரெக்ட் தான். இப்போ நம்ம ஃபியூச்சர்ல நம்ம புடிச்ச வேலையை தான் செஞ்சுட்டு இருப்போம். பட் நம்ம எங்கேயாவது துவந்து போறப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பூஸ்ட் அப் எனர்ஜி மாதிரி தான். சரி நம்ம அப்படி சொன்னோம்ல, நம்ம ஏன் இப்ப நம்ம இப்படி இருக்கோம் எப்படி அப்படிங்கிற. இருந்தோம்னு நமக்கு ம். ஞாபகம் வரும். நம்ம எப்படியெல்லாம் புரியல. இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம எப்படியெல்லாம் இருந்திருக்கோம்னு நமக்கு ஞாபகம் வரும்டா. எப்படிலாம் இருந்திருக்கோம்னா எது கேட்கிறேன். நம்ம அப்படிலாம் இருந்திருக்கோம் பாரு. நம்ம எவ்வளவு ஜாலியா எதை பத்தியும் யோசிக்காம ஆஹ் நம்ம பாட்டுக்கு அதான் அதான். இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. ம், ம். சோனி எக்ஸோட பழைய இல்ல. விஷயம் ஞாபகம் வரும். ஆமா. இப்ப நம்ம பேசுன அந்த சினிமாவோட விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நம்மளும் சினிமா அது வந்து சினிமா கூட நம்ம ரிலேட் பண்ணிட்டோம்ல. அந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நான் இங்கே சொல்றேன். அப்படி இருக்க நம்ம துவண்டு போயிருக்கோம். ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அதுக்கான ஒரு முயற்சி இல்லாம ஒரு பயத்தோட ஒரு ஃபால் பேக் அடிக்கிற மாதிரி ஏதாவதுன்னா அப்ப இந்த வீடியோஸ் நம்மளுக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன். இப்போ முயன்று வா அந்த நிமிர்ந்து சாங் பாத்தியா பிரியாணில அந்த மாதிரி இந்த இது நம்மளுக்கு ஒரு சாங் மாதிரி. என்னதான் படங்கள் பார்த்து மோட்டிவேஷன் தான் பண்ணாலும் நம்ம வாயால் நம்ம சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா. அந்த மாதிரிதான் நம்ம முன்னேறுவோம், நம்ம எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு தைரியமா பண்ணுவோம்னு 2 பேர் நம்ம சொன்ன ஒரு வாக்குறுதி தான் நம்ம ஃபியூச்சர்ல நம்மளோட ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் சாங் மாதிரி நான் நினைக்கிறேன். நம்ம உயர்த்தி கொண்டு கண்டிப்பா போவோம். கண்டிப்பா சினிமா முன்னேறுவோம். நீயும் நானும் ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு போவோம். மணி மைண்டடா இல்லாம நம்ம ஒரு சினிமாக்கான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இதுவா நம்ம கொண்டு வரணும். அவ்வளவுதான். கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேடா. பாய். பாய் பாய் பாய். கட் ஆக மாட்டேங்குதுடா. என்ன கட் ஆக மாட்டேங்குதுடா.